அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, துதி பிரியா சூர்யா, கனிப்பிரியா கந்தா, கரகர பிரியா சுந்தராம்பா, கலக பிரியா நாரதா. நானும் இன்று அதிகாலை எழுந்து காலை கடை முடித்துவிட்டு என் நேம சிசிகளை முடித்துவிட்டு முறைப்படி கைலங்கிரி சென்று அக்னீஸ்வரர், அஜலீஸ்வரர், அபிமுக்தீஸ்வரர், அபிராமேஸ்வரர், அர்த்தநாரீஸ்வரர், ஆதி மூலேஸ்வரர், ஆதி ரத்னேஸ்வரர், அமிர்தகடேஸ்வரர், கபாலீஸ்வரர், உமா மகேஸ்வரர் என்ற என் மாமன் சோமனை வழங்கி ஆத்தாளே அபிராமி வெள்ளியே அண்டமெல்லாம் புத்தாளே மாதுளம் நிறத்தாளே புவியிலங்க காத்தாளே என் அபிராமி பெற்ற வாக்கியபடி அந்தரி, சுந்தரி, தாழி, நீலி, திருசூலி, ஆனந்த பைரவி, சிந்து பைரவி, காமாட்சி, விசாலாட்சி என்ற நான் என் மாமி சுவாமி வணங்கி கற்பகுடி ஆசைப்பட்டு வைகுண்டம் சென்றேன். பச்சமா மலையோமினி பலவாய் கமால் செங்கன் அச்சுதன் அமரரை ஆயிரம் கொழுந்தே என்றும் பெரியாழ்வார் கூட்டுப்படி அச்சுதன், அச்சரன், அமிர்தன், ஆனந்தன், அனந்தன் என்ற பரஸ்கராமுடைய பாட்டன் பரந்தாமனை வணங்கி சத்திரம் சென்றேன். அன்னவாகனம் பொன்னிறமேனி 4 வதனம் நயமுதம் அச்சம்மாளை அணியாமிசருக்கு தண்டம் தாங்கி பிரம்மரை போற்றி என பிரம்மரான் கூற்றின்படி பிரம்மன் விதா விதா விதாதா வாணிக்கலன் ஐயன் நான்முகன் சதுர்புஜன் என் 3ஆம் தந்தையான பங்கினி வணங்கி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை மொழி உண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பார் வெள்ளை அரியாசனத்தில் என்னை சரியாசுடு சரியாசனம் தாய் சரஸ்வதி நாமவள் இசைமணந்தை தூயாள் பிராமி இசைமணந்தை சகலாவள்ளி சரஸ்வதி அங்கே கண்ணி என்ற நாமலை கொண்ட என் சரஸ்வதியை ஆசி பெற்று கழகத்திய தொழிலா கொண்டு உலகத்தெல்லாம் பவனியன் காலம் தக்களின் மக்களான அரிய சுவார்கள் பாலசுவார்கள் என 16 பேரை உற்பத்தி செய்து உலகத்தை உருவாக்க போயிட்டான். அவர்களை தடுத்து நிறுத்தி நானோ பக்தி மார்க்கு போய்த்தான். அதில் இருந்த தக்கனும் எனக்கு ஒரு சாபம் கொடுத்தான். சாபம் என்னவென்றால் ஓரிடம் இல்லாது ஒரு கழகம் செய்யாவிடில் 1000 சாபத்தை விட்டு நானும் தேவனை தொட்டு மண்ணுல ஓடிது. வந்த இடமோ குறிஞ்சி இடம். இன்னும் ஒரு அழகான இடம் அமைப்பான இன்னொரு அலங்கார இடம். இந்த இடத்தில் குமரக்கடம் குடிகொண்டுள்ளார். நம் கழக முச்சியிடையே தமிழ் கழகம் தங்கவள்ளியின் சிறமீது தாங்கி முழுப்புறம் முதற்பொருள் கணபதி தொழலாம். இருந்தாலும் கணபதிக்கு எத்தனை சிறப்பு இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்வது நாளின் பொறுப்பளவா. அதன்படி உத்தரா கணபதி, உத்தான கணபதி, ஏகாந்த கணபதி, ஏகாந்த கணபதி, சித்தி கணபதி, முக்தி கணபதி, பால கணபதி, துங்கா கணபதி, சிங்கா கணபதி, பக்தி கணபதி, யோக கணபதி என்ற செல்வ கணபதி அந்த தோழமனை செல்வ கணபதி நமோ நாராயண. செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகர் வாமனமாயவரா பிச்சை கொள்ள வாழ்த்து சொன்னவனே
அப்படி அழித்தல் படைத்தல் காத்தல் முத்தலைக்கும் முதல்வியாக விளங்கும். ஹலோ ஹலோ அப்படி செல்வ கணபதி வணங்கிவிட்டாலும் அழித்தல் படைத்தல் காத்தல் முத்தொழிலுக்கு முதலில் ஆதிபராசக்தி வணங்க வேண்டும். காஞ்சியிலே காமாட்சியாகவும், காசியிலே விசாலாட்சியாகவும், மதுரையிலே மீனாட்சியாகவும், நமது ஊரில் பட்டத்து அரசியாகவும், தேனாட்சியாகவும், பிள்ளாண்டி அம்மாவும், என் குலதெய்வம் பேச்சியம்மனாக வாழ்ந்திருக்கும் அந்த அம்மனை வணங்கிவிட்டு பிறகு ஆவதை கவனிப்போம். இணையாளும் மீனாட்சி ஜெயம் யாவும் தருபவனே, இணையாளும் மீனாட்சி ஜெயம் யாவும் தருபவனே, துணையாளும் சொற்களுடன் மனம் வந்தாய் தேவேரி, மர வேண்டும் மர வேண்டும் துணை நினைக்கும் மர வேண்டும், மர வேண்டும் மர வேண்டும் துணை நினைக்கும் மர வேண்டும், இணையாடும் மீனாட்சி ஜெயம் யாவும் தருபவனே, இணையாடும் மீனாட்சி ஜெயம் யாவும் தர வேண்டும். பரமணி குமையவள் மதியங்கள் பாடிய நற்பதம் வேண்டிடுவோம், நற்பதம் வேண்டிடுவோம். இறையாடும் மீனாட்சி ஜெயம் யாவும் தருபவளே, துணையாடும் சொற்களுடன் மனம் வந்தாய் தேவேரி. ஞானம் தந்தவளே, இணையாடும் ஜெயம் யாவும் தருபவளே, துணையாடும் சொற்களுடன் மனம் வந்தாய் தேவேரி, மர வேண்டும் மர வேண்டும் துணை நினைக்கும் மர வேண்டும், மர வேண்டும் மர வேண்டும் துணை நினைக்கும் மர வேண்டும், துணை நினைக்கும் மர வேண்டும். அப்படி அந்த அம்மனை வணங்கி விட்டாலும் நின்று இந்த குளிர்ச்சியும் நீண்டு வனந்து விரிந்த வனப்பை பார்க்கும் போது கண்ணுக்கு எவ்வளவு அழகா உள்ளது. இதான் குறிச்சி இல்லம்மா, ஆஹா என்ன கண்ணு அழகு. மலையும் மலைசாரனும் குறிச்சி என்பார்கள். 12 ஆழ்வார்களில் திருமாலிசை ஆழ்வார் அவதரித்தது இந்த மலை நாட்டினான்.
63 நாயன்மார்களில் சிறுத்துறை நாயன்மார் அவதரித்து நடைபெற்றான். ஏன் கரும்பு தின்ன கூலித்தது இந்த மலைநாடுதான். ஏன் பறவைகளுக்கெல்லாம் 2 காடு தான், 8 காலுடைய சிம்பிள் பறவை வசிப்பது மலைநாடு. அப்படிப்பட்ட சிறப்புடைய இந்த மலைநாடு குறிஞ்சிலம். இதான் கதை சார்ந்த இவரங்க மேடையில் நாரதராக நடிக்கும் அண்ணன் இசைப்பிரியருக்கு செல்வமணியின் மாணவர்கள் சார்பாக இந்த பொன்னாடை மற்றும் இந்த அன்பளிப்பை வழங்குகிறோம். கையத்தட்டுங்கப்பா. இங்கு எனக்கு மாலை மரியாதை அனைத்தையும் அணிவித்து என்னை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் என் உறவினர்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் கலைக்குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும்
எங்கே இருக்கா எனக்கு அன்பளிப்பு செய்த அத்தை அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் என சார்பாகவும் எனக்கு அன்பளிப்பு செய்த திருமலை ரேடியோஸ் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உறவினர் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி 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 வணக்கம். இங்கு வலைதளம் சென்று கொண்டிருக்க அண்ணார் அவர்களுக்கும் இங்கு இசைக்கலைஞர் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் என் ஐயா குருவின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் கலைப்பினை தொடர்கிறேன். நன்றி 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 நன்றி. அப்படியே மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி என்பார்கள். அது இங்கு அதான் கதையின் சாரம்சம். இன்று அப்படியா? எல்லாமே தலைகளாக மாறிவிட்டது. மலைகள் எல்லாம் தொழிற்சாலையாக மாறிவிட்டது. காடுகள் எல்லாம் தொழிற்சாலையாக மாறிவிட்டது. வயல்கள் எல்லாம் அறுத்து இன்றைக்கு பிளாட்டுகள் போட்டு விற்கின்றனர். நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். பாலைவனங்கள் எல்லாம் லாரிகள் இருந்த நிலமாக உள்ளது. எங்கு பார்த்தாலும் பிரசர்கள் தான் இன்று கெட்டு சீரழிஞ்சு போகிறது நமது செல்வ வளம். இருந்தாலும் அதுபுறம் இருந்தாலும் இறைவன் படைத்த நஞ்சையும் புஞ்சையும் மற்றும் ஒரு இடத்தில் ஏதோ விவசாயம் செய்கிறீர்கள். அந்த இறைவன் நஞ்சைக்கெல்லாம் நாம் விவசாயிக்கு நன்றி கொள்கிறோம். கோடான கோடி நன்றி சொல்லணும். ஏனென்றால் விவசாயம் தான் நாட்டின் முதுகெலும்பு என்பார்கள். ஏன் உடல் உறுப்பு ஏதாவது கை கால் ஏதாவது செய்யலாமே, ஏன் நாட்டினோட முதுகெலும்பு விவசாயம் பண்றியான்? ஒரு நாடு வளமா இருக்கணும்டா விவசாயம் தான். வந்து பார்த்தேன்னா செழிப்பான ஊரா அப்படின்னு எதை பார்த்து சொல்றியான்? விவசாயத்தை பார்த்தான்னு சொல்றியான். இருந்தாலும் அந்த விவசாயிகளை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு இந்த நன்றி பொறுத்தாக்கிறேன். தந்தனானா 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 நஞ்சையுண்டு நஞ்சையுண்டு புத்தி வரும் நஞ்சையுண்டு பஞ்ச மட்டும் இங்கு மாறவில்லை. எங்கள் பாரதத்தின் சொத்து சென்ற தீரவில்லை. நீதி தோறு கட்சியுண்டு காது தோறு சங்கம் நீதி சொல்ல மட்டும் இங்கு யாரும் இல்லை. நிம்மதியா வாழ ஒரு நாடும் இல்லை. இது நாடா இல்லை வேறு நாடாய் யாரும் இல்லை போடா. இது நாடா இல்லை வேறு நாடா. இதை கேட்க யாரும் இல்லை போடா. நஞ்சையுண்டு நஞ்சையுண்டு நுங்கி வரும் நஞ்சையுண்டு நஞ்சை மட்டும் இங்கு மாறவில்லை. எங்கள் பாரதத்தின் சொத்து சென்ற தீரவில்லை. எங்கள் பாரதத்தின் சொத்து சென்ற
பாடா இல்லவே பாடா இது கேட்க யாரும் இல்லை. அப்படி விவசாயிகள் பாடுபட்ட நெல்மணிகள் வெயிலிலும் மழையிலும் கிடைக்கிறது. ஆனா இந்த கடையிலே போட்டிருக்கேன் மது குடித்தா நாட்டுக்கு வீட்டு புரியடா நீ செத்து போடான்னு சொல்றேன். யாரு கேட்கிறா? அது ஒரு இருந்தாலும் நம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்துடான்னு ஏன் சொல்லியிருக்கான்? தமிழன் அந்த மாதிரி வாழ்ந்து நம்மளுக்கு மிச்சம் கொடுத்து போயிருக்கான். நம்மளால எதை மிச்சம் கொடுக்குறோம்னு தெரியல. இருக்கட்டும், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து சொல்றா. ஏன்னா சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து அன்று வரை இன்று வரை நம் தமிழன் பெருமையோடு வாழ்கிறார் என்று இந்த இடத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா அன்று காலத்திலிருந்து பல்லவர்கள் தான் முதலில் வந்து குகைக்கோளை கட்டியிருக்காங்க. மற்றவர்கள்லாம் செங்கல்ல கட்டினாங்க, கார பண்புத்துல கட்டினாங்க. அன்று பல்லவர் காலத்துல தான் முதலில் கற்கோவில் கட்டினாங்க. இன்றும் எடுத்துக்காட்டாக மகாபலிபுரம் கற்கோவில்கள். ஏன் அங்கேயெல்லாம் இங்கெல்லாம் போக பக்கத்துல போனீங்கன்னா நம்ம கரிகால சோழன் கல்லணை இன்றும் என்றளவும் எப்படி கட்டினான்னு யாருக்குமே தெரியல. எல்லாம் நம்மளோட தமிழோட சிறப்பு. அன்று இன்று ஏன் போக நம்ம முதல்ல மீனாட்சி அம்மன் வருதுங்களே 200 இல்ல 300 இல்ல 2003 சிற்பங்கள் எப்படி கட்டினா எத்தனை ஆளை வச்சு கட்டினா யாருக்குமே தெரியல. அப்படியே பக்கத்துல போனா ஸ்ரீவில்லிபுத்தூர் சூடி கொடுத்தா சுடர்படி அந்த கோபுரம் இன்று நம்ம தமிழ்நாடு சின்னமாக இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம தமிழை நமக்காக விட்டு சென்று உள்ளார். நம்மளாம் என்ன செய்ய போயிடும்? இன்று நடப்புகளோட பாருங்களேன், ராமர் கோயிலை கட்டினாங்க. எல்லாமே வடநாட்டில் வச்சுக்கிட்டேன். ஆனா கதவு மறைச்சிப்ப மட்டும் மகாபலிபுரம் கிருஷ்ணன் மட்டும் கொடுத்தேன். ஏன்? அவனுக்கு தெரியுது தமிழன் வேலை இருக்கிறாண்டு. இங்க யாருக்குமே தெரியல. எல்லா பேரும் வெளிநாட்டோட வந்து வேலை செய்யறான். நீங்க நல்லா வச்சு வேலை பாருங்க. அவ ஒரு காலத்துல நீங்க மயக்கம் விழுந்துச்சுங்க உங்களை விட்டு போயிருவேன். ஆனா தமிழை பார்த்து வச்சுக்கோ, ஐயோ நம்ம நாள் விழுந்தாரா அவன் தூக்கிட்டு போவேன். அதான் தமிழோட சிறப்பு என்று சொல்லிக்கொள்ளி அந்த கலை சிற்பத்தை போட்டுருவோமாக. மதைக்கும் அன்பொழிப்பு செய்த புத்தாம்படி சேர்ந்த கண்ணன் அப்பா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. கல்லிலே கலைவண்ணம் கண்டான், கல்லிலே கலைவண்ணம் கண்டான், கல்லிலே கலைவண்ணம் கண்டான், கல்லிலே கலைவண்ணம் கண்டான், கண்மாறி மறைந்தாடும் பாடுவதை கண்டான், கல்லிலே கலைவண்ணம் கண்டான், வள்ளவர் போட்ட வள்ளி போல பாரின் தேடி கண்ணிலே கலைவண்ணம் கண்டான், கண்மாறி மறைந்தாடும் பாடுவதை கண்டான், கண்ணிலே கலைவண்ணம் கண்டான். பெண்ணொன்று ஆணொன்று செய்தான், அவன் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான். பெண்ணொன்று ஆணொன்று செய்தான், அவன் பேச்சையும் மூச்சையும் பார்வையிலே வைத்தான். கண்ணான இடம் தேடி வந்தோம், கண்ணான இடம் தேடி வந்தோம், கண்ணே கண்ணோடு கண் கொண்டு பார்ப்பான், கண்ணிலே கலைவண்ணம் கண்டான். பருவத்தில் இளமேனி பொங்க, அதன் பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்க. பருவத்தில் இளமேனி பொங்க, எங்கள் பக்கத்தில் இன்னிசை மேளம் முழங்க. அரங்கேறி நடமாடும் அங்கே, அரங்கேறி நடமாடும் அங்கே, ஓர அன்பே இதயத்தை ஆடுகின்றான், கண்ணிலே கலைவண்ணம் கண்டான்.
உற்சாகப்படுத்த அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. பாட்டும் பரதமும் பண்புல நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயணித்தரும் என்பார்கள். அதுபோல மூச்சு ஏய், பேசல இந்தியா அன்பளுக்கு செய்த மாமா அவர்களுக்கு நன்றி நன்றி. இந்தியா பூசுதா மூச்சு விட்டவனும் முயற்சி விட்டவனும் நடைபெறும் என்பார்கள். அதுபோல என்னுடைய முயற்சியும் என்னுடைய குருநாதர் பயிற்சியும் நீண்ட வெற்றியை தரும் என்பது சிறிது கூட ஐயமில்லை. என்றால் நான் அப்படிப்பட்ட குருடம் வித்தையை கற்றுள்ளேன். என் குருவாகிய எழுவேணி குருவின் குருவாக தங்கவல் பிள்ளை மாணவருமாகிய எனது அருமை ஆசானமாகிய அப்பா மதுரை நாடக சங்கர் ராஜ நடிகர் செல்வமணி சப்பா அவர்கள் இங்கு எனக்கு குருவாக இருந்தார் என்று மிகவும் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட குருவுக்கு ஒரு வாழ்த்து பாடலாக இங்கு என்னை அரங்கேற்றம் செய்த அந்த கதாநாயகனுக்கு ஒரு அரங்கேற்ற பாடலாக சசக நிசப்பா நிசாசா சசக நிசப்பா நிசாசா நிச சமக நிசப்பா நிசாசா நிச பப்ப பாதகம மம கமக கம கம நிப்பகாரி சாணி கவிதை அரங்கேறு நேரம் பழக்கதைகள் பரிமாறும் வேகம் இனி நாடும் கல்யாண ராகம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கடைகள் பரிமாறும் தேகம் இந்த நாடும் கையாளராகும் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம் பழக்கதைகள் பரிமாறும் வேகம் பாவீகம் பாது தேவி அருப்பாவி நாசி கோடி பாவி பாது தேவி அருப்பாவி நாசி கோடி இனி காவல் பல்லாக்கிலே நாம் கடப்போ உள்ளாசூரில் அங்க தமிழோடு சொந்தம் இனி என்றும் திகட்டாத பந்தம் அரங்கேறும் நேரம் பல கதைகள் பரிமாறும் தேகம் நீரில் நின்றாடும் போது சுடு நெருப்பாயும் மேகமாறும் நீரில் நின்றாடும் போது அழகிருப்பாய் நின்றாகுமாறு ஏறி வந்த தாயும் இந்த நிலவை எப்போது மாறும் என் இதயம் மலை மேகமானார் உன் இதயம் குளிர்வாடை காணும் கவிதை அரங்கேறும் நேரம் பல கதைகள் பரிமாறும் தேகம் கைகள் கொண்டேறி கடந்து மழை பொய்கை கொண்டாடும் திருந்து கைகள் கொண்டே கடந்து மலர் பொய்யிலே நான் இருந்து சொர்க்கம் வேறுண்டு எனக்கு இந்த சுரமும் நீரில்லை இதற்கு மனம் கங்கை நதியான உறவை இனி என்னை மூடும் இளமை கவிதை அரங்கேறும் நேரம் பல கதைகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாணம் இந்த நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம் பல கதைகள் பரிமாறும் தேகம் அம்மா இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இல்ல. இருந்தாலும் யாரோ ஒரு அம்மா பத்தி சொல்றாங்க. கருமூர் இசைப்படி வந்தேன் அம்மா பத்தி ஒரு அருமையான கருத்து சொன்னான்னு இருக்கணும். அதுக்காக அம்மா இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம இல்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இருந்தாலும் அம்மா ஒருத்தி இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை. அது யாருமே மதிக்க மாட்டாங்கிற ஒரு நிரந்தரமான உண்மை. அம்மா பத்தி சொல்லணும் இல்லையா? அம்மா கற்பு தரிக்கும் போது அப்படியே தொட்டு பார்க்கிறான். நான் குழந்தைக்கு தாயாகிட்டேன். அந்த குழந்தைய முகம் பார்த்திருக்க மாட்டா. கூன் குருடா செவுடா
நம்மள மாதிரியா அவன மாதிரியா மான்மச்சின மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டான். ஆனா நான் குழந்தை தாயாயிட்டேன். அவள் பெரிய சொந்தம் இல்லையா? அப்பா போறேன் எல்லா கடத்தலாம் சொல்லியான். நான் குழந்தைக்கு அப்பாவை போறேன். எவ்வளவு பெரிய சந்தோஷம். அது ஆனா பெண்ணா தெரியாது. பொம்மை வாங்கி வைக்கிறான், ஆண் பொண்ணு வாங்கிறான், பெண் பொண்ணு வாங்கிக்கிறான். எல்லாமே தாய்க்காக. குழந்தை பக்கும் போது நமக்கு சின்ன வலி வச்சா கூட மருத்துவரை அந்த கையை வெட்டி எடுத்துங்க, எனக்கு ரொம்ப வலியா இருக்கு, ஐயோ எனக்கு கால் வலியா இருக்கு எடுத்துங்க. ஆனா அவ்வளவு ஒரு வேதனையிலையும் நம்மளோட பெத்தெடுத்த பின்னாடி பிரசவத்துக்கு முன்னாடி தாய் மருத்துவரை கூப்பிட்டு கேட்கிறா, மருத்துவரே என் குழந்தையோட முகத்தை காட்டுங்க, நான் பார்க்கணும். அந்த வலியிலையும் வேதனையிலையும் சொல்றாங்க என்னோட குழந்தைய முகத்தை காட்டுங்க. அப்படிப்பட்ட தாயை சமர்ப்பிக்கும் விதமாக இந்த பாட்டு. அம்மா நான் சும்மா இல்லடா, அவர் இல்லை நான் யாரும் இல்லடா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லை நான் யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவளே மறந்தா அவன் செத்தவனே தாண்டா. அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லை நான் யாரும் இல்லடா. நல்ல பேரை நீ எடுத்தா பொண்ணுக்கு சந்தோஷம், நாலு காசை நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம். போறவி போக விட்டா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம், பாரதெல்லாம் மாறிட்டா ஊருக்கெல்லாம் சந்தோஷம். மந்திரம் சொன்னா வந்து நின்றுதான் ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கியா. அன்பு என்னடா அன்பு என்னடா, அந்தாலும் தாராம போனாலும் இல்ல தாங்கும் அவ கோவில் தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லை நான் யாரும் இல்லடா. ராமுடன் கண்முழிச்சு தன்னுடைய தூங்க வைப்பா, பிள்ளைகளை தூங்க வச்சு தன்னூருக்கு தள்ளி வைப்பா. ஊருக்குள்ள உள்ள வச்சு ஊருக்கெல்லாம் தள்ளி வைப்பா. கொஞ்சம் பொறுத்தா நெஞ்சு பொறுக்கும், தாய் போலத்தான் நண்பனவனே, சாமி கிட்ட ஒன்ன நினைச்சு வேண்டி இருக்கும். அன்பனவனே. அன்னையை போல் நண்பனும் உண்டு, தெய்வத்தை போல் அன்னை உண்டு. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லை நான் யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவளே மறந்தா அவ செத்தவனே தாத்தா. உத்தமிய நினைச்சா நீ உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, இல்லே நான் யாரும் இல்லடா. இங்கு நமது கழகம் வெற்றி பெற்றிருந்தால் ஏதாவது ஒரு சத்தம். தொண்டாம்பட்டி விக்கி அவர்கள் இங்கே நாரதன் நடிக்கும் அன்னை இசைப்பிரியன் அவர்களுக்கு 100 ரூபாயும், இங்கே ஆல்ரவுண்ட் வாசிக்கும் ரிஷிகேசன் அவர்களுக்கு 100 ரூபாயும் அன்பளிப்பு செய்வார். நன்றி நன்றி. அன்பளிப்பு செய்து உற்சாகப்படுத்திய விக்கியவர்களுக்கு நன்றி. இங்கு நாம் கழகம் வெற்றி பெறைய ஏதாவது ஒரு சத்தம்.
ஆனாலும் அவள் என பறவை என்றது என் காதில் ஓம் ஓம் என்று ஒலிக்கிறது. இருந்தாலும் இந்த இடம் அவ்வளவு அழகாக உள்ளது. இந்த இடத்தை வர்ணித்தாக வேண்டும். எப்படி என்றால், ஒரு நதி ஓரம் நாணல் ஒன்று நாட்டியமானால் எப்படி என்று கற்பனை செய்து பார்த்தால், நதி ஓரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு ஆடி ஆடி ஆனந்த மாடி சொல்ல நதியோரம் நாடல் ஒன்று நாணம் கொண்டு ஆனந்த மாடி சொல்ல நதியோரம் மேகம் மூடுவதென்ன மழையை மூடுவதென்ன மூடுவதென்ன மழையை மூடுவதென்ன முகில்தானோ 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 சந்தனக்காரிருக்கு தேங்கில் கூடிருக்கு சந்தனக்காரிருக்கு தேங்கில் கூடிருக்கு வேண்டுமா நான் வேண்டுமா நீ என்னை கைகள் அள்ள ஆனந்தமான சொல்ல நதியோரோ உங்களுடைய சத்தத்தை நாத ஒலியை கேட்கும் போது இவளை அந்த நாதமாக வரித்தால் எப்படி இருக்கும்? நானும் என் ஜீவனே மாமாயின் தேவனே சுந்தராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலூருதே பாறை பாலூருதே இதுவும் ஆளானதே தேவனே
நானும் என் ஜீவனே பாபா என் ஜீவனே இந்த அருமையான பெண் இங்க எதுக்கா வந்தால் ஏன் வந்தால் என்று அறிந்து ஒரு நாடி சுந்தரம் இறைந்த நம்பும் ஒன்றிருந்த மங்கைகள் சுந்தரம் இறைந்த தருவும் பொன்னிறந்த மங்கைகள் இந்த உலகில் அரிபரமாத்தோர் வாமன வரவழைத்து மகாபலி சக்கரவர்த்தி 3 அடி மண் கேட்க மகாபலி சக்கரவர்த்தியோ தரை இசைக்க அந்த மகாபலமா ஈரல் ஓத்திக்கு 2 அடி இழந்து 3வது அடி எங்கே என்று கேட்கும்போது மகாபலி சக்கரவர்த்தி தனது தவறை சிரசை காட்டினான். அப்போது பெருமாள் அவனை தலையில் அமுத்தி சிரமி தாங்கினான். அப்போது ஆனந்தக்கண்ணியில் அமுதவழி சிந்தவழி என்ற 2 பேர் பிறந்தார்கள். அமுதவழியோ முருகன் சூரபதுமனை வதம் செய்து திருப்பரங்குன்றத்தில் வைத்து தெய்வியானை மனமிருத்துகிறாள். இளையவள் சுந்தரவழியோ இங்கே காட்டில் ஆயலொட்டி கொண்டிருக்காள். இவளை சந்தித்து உட்கரத்தை பூசித்து இவனை கந்தானை சேர்ப்பதை தலையாக்கணும் என்று எண்ணி அதோ ஒரு ஆடவன் 3 ரூபாய் கொண்டிருக்கிறான். அவனை சந்தித்து பிறகு காவலை கழிப்போம். நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிடம் மெழுகுவர்த்தி. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிடம் மெழுகுவர்த்தி. யாரு அழகு பேரு வச்சது யாரு? தத்தெடுத்தவே யாரு? இப்படி தத்தளிப்பது யாரு? உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிடம் மெழுகுவர்த்தி. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிடம் மெழுகுவர்த்தி. கிடக்குது ஒண்ணுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிடம் மெழுகுவர்த்தி. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிடம் மெழுகுவர்த்தி.
ராசாத்தி ஒண்ணு எண்ணி ராப்பகலா கண்முழிச்சே ராப்பகலா கண்முழிச்சே ராணி ஒண்ணு கை முடிச்சே ராப்பகலா கண்முழிச்சே ராணி ஒண்ணு கை முடிச்சே